Hi friends, welcome to our channel Engineer மளிகை கடை. இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகை கடையில எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா லாக்டவுன் சமயத்துல நம்ம மளிகை கடை அடைச்சிட்டு ஹோட்டல் நடத்தணும். அதுல நம்ம பிரியாணி எப்படி செஞ்சோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அப்படியே கத்து தர போறேன். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நான் யாருக்கே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். லாக்டவுன் சமயத்துல நம்ம கடையை அடைச்சிட்டு ஃப்ரண்ட்ல வந்து டிஃபனு, புரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரி நிறைய டிஷ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணோம். நீங்களும் மெஸ் ஆரம்பிக்கணும், ஃபியூச்சரில் ஹோட்டல் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி டிஃபன் சென்டர் ஆரம்பிக்கணும்னா நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட்டே கிளியர் பண்ணியிருப்பேன், இன்ஜினியர் மளிகை கடை ஹோட்டல்னு சொல்லிட்டு. அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய டிப்ஸு நிறைய ரெசிபிஸ் எல்லாமே இருக்கும், கண்டிப்பாக பிரயோஜனப்படும். இன்றைக்கி வந்து நம்ம 2 கிலோ மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். சரியா? ஏற்கனவே ஒரு 15 கிலோ மட்டன் பிரியாணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ணதை அப்படியே வீடியோவில் கொடுத்துருப்பேன், லிங்க்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்காங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், உங்கள் மனசில் ஒரு தைரியம் இருந்தால் மட்டும் போதும். ஓகேயா? இப்போ நம்ம 2 கிலோ மட்டன் பிரியாணிக்கு வந்து 1 கிலோவுக்கு 200 ml ஆயில் கணக்கு வச்சு 2 கிலோவுக்கு 400 ml விடணும். அந்த 400 ml எப்படின்னா 200 ml சன்ஃப்ளவர் ஆயிலாகவும் 200 ml நெய்யாகவும் சேர்க்க போகிறேன். சரி, அப்படி சேர்க்கும் போச்சில் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணாலும் ஓகே. நம்ம இந்த மாதிரி சரி பாதியாக நெய் எடுக்கும் போச்சில் அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து கூடும். ஹோட்டலில், கல்யாண வீட்டில் இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைசிஸ். சரிங்களா? ஸ்பைசிஸ் வந்து நான் எப்பவும் பிரியாணிக்குன்ற ஞாபகத்தில் டக்குன்னு தட்டிட்டேன், உங்கள்கிட்ட காட்டாமல். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே அளவு கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சரியா? இப்போ ஸ்பைசிஸ் வந்து அப்படி லைட்டாக அப்படி பொரிஞ்ச உடனே 1 கிலோவுக்கு வந்து 300 கிராம் வெங்காயம். சரிங்களா? 1 கிலோவுக்கு 300 கிராம் வெங்காயம் வச்சு 2 கிலோவுக்கு 600 கிராம். சரிங்களா? 600 கிராம் நல்லா பொன்னிறமாக வதக்குறோம். என்ன வெங்காயம் நல்லா வதங்குற டைம்லேயே 1 கிலோவுக்கு சின்ன பச்சை மிளகானா 5 பச்சை மிளகா, நல்லா பெரிய பச்சை மிளகானா 3 பச்சை மிளகா. சரிங்களா? இப்படி லைட்டாக உடச்சி போட்டாலும் சரி, நீங்கள் கீரி போட்டாலும் சரி. சரிங்களா? இதையும் அது கூட நல்லா சேர்த்து வதக்கிடணும். இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு, சரிங்களா, நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா பூண்டு. சரிங்களா? தொளி உடச்சி தான் அரைக்கணும். தொளி உடச்சி அரைச்ச பூண்டு 200 கிராம். சரிங்களா? 1 கிலோவுக்கு 100 கிராம் கணக்கு பண்ணி 2 கிலோவுக்கு 200 கிராம். சரிங்களா? நல்லா சூப்பராக அரைச்சிருக்கணும். சின்ன சின்ன திட்டு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா அரைச்சி நல்லா பூண்டை வந்து நல்லா வதக்கி எடுக்கிறோம். இந்த பூண்டு வதங்குற டைமில் நான் உங்களுக்கு வந்து அளவு தண்ணி எடுத்து காமிக்க போகிறேன். சரியா? இன்றைக்கி நம்ம அளவு தண்ணி எவ்வளோ எடுக்க போகிறோன்னா 1 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் அண்ட் 300 ml. சரியா? ஆக மொத்தம் 2 லிட்டர் 600 ml தண்ணி சேர்க்க போகிறோம். இது வந்து 500 உலக்கு. சரியா? 500 உலக்கு. இதில் வந்து நம்ம வந்து 2 லிட்டர் அண்ட் 600 ml தண்ணி. அதாவது போன பிரியாணியில் வந்து 1 கிலோவுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி சேர்த்து பண்ணி கொடுத்தேன் அந்த 15 கிலோ பிரியாணிக்கு. அன்றைக்கி எதுக்கு அப்படி பண்ணோன்னா அவங்களோட ரிக்யர்மெண்ட் அப்படி இருந்துச்சு. சரிங்களா? ரொம்ப அரிசி வந்து ரொம்ப உதிரியாக இருக்கக்கூடாது, நல்லா எங்களுக்கு வந்து அப்படி சாஃப்டாக ஸ்மூத்தாக டச் பண்ணோடனே சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு கேட்ட மாதிரி அன்றைக்கி பண்ணி கொடுத்தாச்சு. இதுதான் ஸ்டாண்டர்ட் அளவு. சரிங்களா? 1 லிட்டருக்கு வந்து 1 300, இப்போ வந்து 2 600 எடுத்திருக்கேன். சரிங்களா? இது போகையும் கொஞ்சம் தண்ணி வந்து உள்ளே சேரும். சரிங்களா? அது நான் உங்களுக்கு எப்போ நான் கரெக்டாக சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம பூண்டு வந்து நல்லா வெந்துட்டு. சரிங்களா? பூண்டு வெந்த பிறகு தக்காளி. சரிங்களா? தக்காளி வந்து 1 கிலோவுக்கு 200 கிராம். சரிங்களா? 2 கிலோவுக்கு 400 கிராம் தக்காளி. சரியா? சேர்த்து நல்லா வதக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரொசீஜர் படி ஒன்றா சேர்க்கணும். சரிங்களா? நீங்கள் டைரெக்டாக தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பண்ணுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் பண்ணுற மாதிரி ஒன்றா நீங்கள் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு எதுவும் குறை இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து பிரியாணி கண்டிப்பாக சூப்பராக வரும். சரிங்களா? இப்போ 1 கிலோவுக்கு 10 கிராம் சில்லி பவுடர். சரிங்களா? உங்களுக்கு வந்து எந்த சில்லி பவுடர்னாலும் எடுத்துக்காங்க. 1 கிலோவுக்கு 10 கிராம் கணக்கு பண்ணி இப்போ நான் வந்து கையளவு 20 கிராம் தட்டிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த சில்லி பவுடர் மட்டும்தான் நம்ம பிரியாணியோட கலரு, வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதுவே அந்த பிரியாணிக்கான சூப்பரான கலரை கொடுத்துரும். சரிங்களா? இப்போ நல்லா தக்காளியை நல்லா வதக்குறோம். லைட்டாக மூடி போட்டு வச்சா அந்த தக்காளி வந்து நல்லா வந்துடும். அப்பப்போ திறந்து மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் நம்ம வந்து இப்போ இஞ்சி சேர்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு இஞ்சி வந்து 1 கிலோவுக்கு 100 கிராம், 2 கிலோவுக்கு 200 கிராம். சரிங்களா? நல்லா தொளி உடச்சி நல்லா மையாக அரைச்ச இஞ்சி நல்லா கிண்டி நல்லா இஞ்சியும் நல்லா வேக விடுறோம். ப்ளஸ் நம்ம பூண்டு வச்சுருந்த பாத்திரம், அப்புறம் இஞ்சி அரைச்ச ஜாரு, இதுக்கு எல்லாமே தண்ணி வந்து கண்டிப்பாக நம்ம அளவு தண்ணியில் தான் எடுக்கணும். சரிங்களா? அலசி ஊற்றுறதுக்கு நீங்கள் வேறு தண்ணி தனியாக எடுக்கும் பட்சத்தில் அந்த தண்ணியோட அளவு வந்து பிரியாணியில் கூடும். அப்புறம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி உதிரியான பிரியாணி கரெக்டாக வராது. சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டே அதுக்கு தான் தண்ணி அளந்து தனியாக வைக்க சொன்னேன். சரிங்களா? அப்படி தனியாக அளந்து வைக்கும் பட்சத்தில்
உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து தண்ணியில் வந்து டென்ஷனே இருக்காது. இப்போ வந்து மல்லி புதினா சேர்க்க போகிறோம் சரிங்களா. மல்லி புதினா ரெண்டு எவ்வளோ சேர்க்க போகிறோன்னா 1 கிலோவுக்கு 50 கிராம் மல்லி 50 கிராம் புதினா சரிங்களா. 2 கிலோவுக்கு ரெண்டுலேயுமே 100 கிராம் சேர்த்துருக்கேன். இப்படி சேர்த்து பண்ண போச்சில் பிரியாணி வந்து அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மல்லி புதினா நல்லா வெந்த பிறகு நம்ம அளவு தண்ணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடைசி வரைக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. அப்படிங்கும்போது அந்த அடி பிடிக்காமல் அந்த கிரேவி வந்து சூப்பராக வரும் ரைட்டா. இப்போ வந்து நம்ம வந்து சக்தி கரம் மசாலா சேர்க்க போகிறோம் சரிங்களா. 1 கிலோவுக்கு 25 கிராம் 2 கிலோவுக்கு அப்படியே 50 கிராம் பேக்கெட் ஃபுல்லாக தட்டுறேன். ஜாதிக்காய் ஜாதி பத்திரி உங்களுக்கு கிடைக்குது, அதை அரைக்கிறதுக்கு நல்லா டைம் இருக்குன்னா நீங்கள் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி கிலோவுக்கு 10 கிராம் வாங்கி அரைச்சி போட்டுருங்க. இந்த மசாலா கூட தேவை கிடையாது, பிரியாணி சேம் டேஸ்ட்லேயே வந்துடும். இப்போ வந்து 1 கிலோவுக்கு ஒரு 10 ரூபா பாக்கெட் தயிர் சரிங்களா, அதை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வீட்டு தயிர் இருக்குன்னா 1 கிலோவுக்கு 150 ml எடுத்துக்காங்க, அது வந்து சரியான அளவு. இப்போ நம்ம தயிர் போட்டு முடிச்ச உடனே மட்டன் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டனை வந்து டைரெக்டாக சேர்த்தா தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சரியா. கரெக்டாக ஒரு 8 கிலோவுக்கு உள்ள ஆடாக பார்த்து எடுங்க, ஒரே பகுதியாக பார்த்து வாங்குங்க. 2 ஆடு 3 ஆடு மிக்ஸ் பண்ணி வாங்குறாங்க கடையில், அப்படி சேர்த்தா அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். நமக்கு இன்றைக்கி சூழ்நிலை என்ன ஆகிட்டுனா 10 மணிக்கு மட்டன் தரேன் அப்படின்னு ஒரு 12 மணிக்கு தான் மட்டன் கிடைக்கும்ட்டார். அதனால் குக்கரில் விசில் வச்சு எடுத்துருக்கோம். இப்போவும் கீழே உங்களுக்கு தண்ணி காமிச்சோம் பார்த்தீங்களா, ஒரு 200 ml தண்ணி இருக்குது. அப்படிங்கும் போச்சில் நம்ம 2 600 தண்ணி சேர்த்த இடத்துல 2 800 ஆகிட்டு சரிங்களா. இப்போ வந்து 1 கிலோவுக்கு 1 லிட்டர் 400 கிராம் தண்ணி ஆகிட்டு சரிங்களா. அதனால தான் நான் தண்ணி அப்போவே இங்கே கொஞ்சம் வரும்னு சொன்னேன், அது அந்த இடத்தையும் காமிச்சிட்டேன். இப்போ வந்து 1 கிலோவுக்கு 1 கை உப்பு, 1 கை அப்படிங்கிறது வந்து 40 கிராம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். புதுசாக உப்பு போடுறவங்க கொஞ்சம் பார்த்து போட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்காங்க சரிங்களா. இப்போ நல்லா அந்த மசாலா உப்பு எல்லாம் மட்டன் கிரேவியில் நல்லா ஏற தட்டியும் கொஞ்சம் அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் விடுதோம். இப்போ வந்து கடைசியில் வந்து என்ன செய்யணும், லெமன் சரிங்களா. சின்ன சைஸ் லெமன் 2, மீடியம் சைஸான லெமன் 2, பெரிய சைஸ்னால் 1 போதும். லெமன் சேர்த்து லைட்டாக அப்படி ஒரு 2 பரட்டி விடுறோம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வேக வச்ச உடனே அந்த மசாலாவிலேருந்து ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் சரிங்களா. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச அளவு தண்ணியில் இருக்க பேலன்ஸ் இருக்க தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடுதோம் சரிங்களா. ஊற்றிட்டு நல்லா அடியில் நல்லா கிண்டிட்டு இப்போ மூடி போட்டு வேக விட்டுதோம் சரிங்களா. வேக விட்டுறது கரெக்டாக ஒரு 5-10 நிமிஷம் தான் சரிங்களா. எல்லா பக்கமும் பபுள்ஸ் வந்துடும். பபுள்ஸ் வந்த உடனே நம்ம வந்து அரிசி தட்ட போகிறோம் சரிங்களா. 2 கிலோ யூனிட்டி பாஸ்மதி சேர்க்க போகிறோம். இந்த டைமில் உப்பும் பார்த்துக்கிடணும் சரிங்களா. உப்பு வந்து நல்லா சுள்ளுன்னு இருக்கணும், அப்படின்னா தான் அரிசி போட்ட பிறகு சரியாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா கிரேவி எல்லா பக்கமும் கொதிச்சிட்டு சரிங்களா. கொதித்த உடனே லைட்டாக ஒரு கிண்டிட்டு அடியில் எங்கேயா பிடிச்சிருக்கான்னு பார்க்குற அளவுக்கு நல்லா கரண்டியை வச்சுட்டு லைட்டாக ஒரு கிண்டிட்டு இப்போ நம்ம யூனிட்டி பாஸ்மதி சேர்க்க போகிறோம் சரிங்களா. ஒன்லி யூனிட்டி பாஸ்மதி தான். அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் இதோட டாப்பாக ஏதாவது அரிசி இருந்தாலும் சேர்த்துக்காங்க. ஊற வச்ச அரிசியிலையும் தண்ணி கீழே எதுவும் இருக்கக்கூடாது. அரிசி வந்து இந்த அரிசி வந்து 1 மணி நேரம் ஊறி இருக்கு சரிங்களா. மினிமம் அரை மணி நேரமாவது விடணும், அதிகபட்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட. அது ஒன்றும் இதுவரைக்கும் எனக்கு எதுவும் பிரச்சனையா எந்த பிரியாணிலையும் எனக்கு வரலை சரிங்களா. அதனால் அரிசி ஊறுறதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அரிசி போட்ட பிறகு கரண்டியை வந்து ரொம்ப பார்த்து தான் பையை தான் ஹேண்டில் பண்ணணும். வேகமாக சரசரன்னு எப்பவும் கிண்டுற மாதிரி கிண்ட முடியாது. அப்படி நேக்கா கிண்டா தான் அந்த அரிசி வந்து உடையாது சரிங்களா. இப்போ அரிசியை போட்டுட்டு இப்படி நைஸாக கிண்டிட்டு ஒரு 5-10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வைக்கும் போச்சில் உங்களுக்கு வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி வரும் சரிங்களா. அந்த தண்ணியெல்லாம் வற்றி அரிசியெல்லாம் அப்படி மேலே வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு தம் போடுற வேண்டி தான் சரிங்களா. ஃப்ளேமை கீழே இருக்கிறது ஃபுல்லாக ரிங்கு கட்டுறது தெரியலைன்னா பழைய வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் தெளிவாக, அந்த பெரிய அண்டால் அதை பார்த்துக்காங்க. கீழே இருந்து கங்கல்லி மேலே போட்டுருங்க, கீழேயும் கங்கு இல்லாமல் ரவுண்டு பண்ணிடுங்க சரிங்களா. கரெக்டாக அரை மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ், 25 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம். இப்போ நீங்கள் தம்மை உடச்சி பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ உதிரியாக செம டாப்பாக வரும். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்கள் பண்ண தம்மு கரெக்டாக சரிங்களா அப்படிங்கிறதுக்காக அடியில் மட்டும் லைட்டாக கரண்டியை விட்டு பிரட்டி பார்த்தா தண்ணி நிற்கான்னு மட்டும் பார்த்துக்காங்க சரிங்களா. இன்கேஸ் தம் சரியில்லை, தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா லைட்டாக ஒரு 10 நிமிஷம் தம்மில் கூட வைங்க, பிரச்சனை இல்லை. பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பிரியாணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரைஸ்லாம் எவ்வளோ நீட்டமாக நம்ம பிரியாணியில் அடியில் தண்ணியே இருக்காது, அடியும் பிடிக்காது சரிங்களா. அதை நான் அந்த 15 கிலோ பிரியாணிலே உங்களுக்கு அந்த இதை க்ளீனாக காமிச்சிருப்பேன். ஒரு ஹிண்ட்ஸ் அதையும் பாருங்கள், உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறது கண்டிப்பாக யூஸாக இருக்கும். வீட்டுக்கு பண்ணுறதுக்குமே நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் வந்து சின்ன ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் பண்ணணும்னா நீங்கள் ஃபேமிலியாக இருந்து பண்ணுங்கள்.
அதோட டேஸ்ட்டு அதோட ஹாப்பினஸ் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஃபங்க்ஷனுக்கு ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நம்ம பிரியாணி பண்ணுங்கள். உண்மையிலே இந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். உங்கள் கெஸ்ட்டுக்கெலாம் கொடுக்கும் போச்சில் எந்த ஹோட்டலில் வாங்கினீங்க அந்த அளவு கேட்குற மாதிரி கேட்பாங்க. என்கிட்ட நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அந்த பீசஸோட டெண்டர்னஸ் எல்லாமே செம்ம சாஃப்டாக செம்ம சூப்பராக அவ்வளோ அழகாக வரும். இந்த மாதிரி பிரியாணி பண்ணி நீங்கள் சாப்பிட்றப்போ வெளியில் உள்ள பிரியாணி நீங்கள் சாப்பிட விரும்ப மாட்டீங்க. நேச்சுரலாக வீட்டிலே பண்ணி சாப்பிட்றதான் விரும்புவீங்க. ஏன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு நம்ம பிரியாணி ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் கம்மி ரேட்டில் பிரியாணி சேல்ஸ் பண்ணுறது எப்படி, புல்லட் ரைஸில் எப்படி பிரியாணி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரக்கூடிய டைமில் நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போடுவேன். ஏன்னா எல்லா ஊர்லேயும் பிரியாணி 200 ரூபா 150 ரூபா கிடையாது. இன்னும் 70 ரூபா 80 ரூபாய்க்கு நிறைய ஊரில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வரக்கூடிய டைமில் ஒரு வீடியோவாக பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஹோட்டல் வைக்கணும், மளிகை கடை வைக்கணும் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஹோட்டல் இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது. இட்லிக்கு மாவு அரைக்கிறதுலேருந்து சாம்பார் அரைக்கலாம் ஏகப்பட்ட ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்காங்க. முழுக்க நம்ம மளிகை கடையில் இருக்க இன்ஃபர்மேஷனை ரியலாக உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கேன். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.